மனோஜ் ரோகிணி கிட்ட, ரோகிணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இதுக்கு மேலேயே என்கிட்ட சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? அதான் நமக்கு உண்டான உறவு மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சுல்ல. நீங்களும் எனக்கு பணத்தை தரேன்னு சொல்லிட்டீங்க. நீங்க மட்டும் அப்படியே அந்த பணத்தை தந்துட்டீங்கன்னா நான் சைன் போட்டு தானே ஆகணும். எனக்கு தான் வேற ஆப்ஷனே கிடையாதே. நான் அப்படி சொல்ல வரல. நேத்து நைட்டு இந்த விஷயத்த பத்தி தான் நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். உன் முகத்தை பார்க்கும்போதும் நீ நைட்டு முழுக்க தூங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதான் என்கிட்ட நீ அவ்வளோ பொய் சொல்லியிருந்தாலும், நீ என் கூட ஆசைப்பட்டு தான் வாழ்ந்த. நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது உண்மைதான். அதை என்னால மறுக்க முடியாது. அது இப்பதான் உனக்கு புரியுதா மனோஜ்? இது முன்னாடியே உனக்கு புரிஞ்சிருந்தா நமக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காதுல்ல. இருந்தாலும் நீ பண்ண தப்பை என்னால இது வரைக்குமே ஏத்துக்க முடியல. பட் என்னால ஒட்டுமொத்தமா உன்னை பிரிஞ்சும் போகணும்னு யோசிக்கவும் முடியல. அதனாலதான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். நான் யார் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு உன் கூடயே சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்ன மனோஜ், நிஜமா தான் சொல்றியா? ஆனா இதுக்கு ஆன்ட்டி ஒத்துக்க மாட்டாங்களே. ஆமா, அவங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. உன்னை இப்ப நான் பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சா கூட திட்டு வாங்குறதுக்காக நான் பொய் சொல்லிட்டு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அப்புறம் இதுக்கப்புறமா எப்படி நம்மளால அந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியும்? இங்க பாரு, எனக்கு உன் கூட வாழணும்னு தோணுது. உனக்கும் அதே ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா என் கூட இப்பவே வா. நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம். நம்ம அந்த டிவோர்ஸ் கேஸையுமே வாபஸ் வாங்கிடலான்னு சொல்ல. என்ன மனோஜ், நிஜமா தான் சொல்றியா? நீ இதை எப்போ சொல்வான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இரு, இப்பவே வந்துடுறான்னு சொல்லிட்டு வேகமா புறப்பட பார்க்க. ஆனா போற ரோகிணியை தடுத்து நிறுத்தின மனோஜும் இல்ல. ஆனா அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. உடனே கடுப்பாகிட்டு திரும்பி பார்த்த ரோகிணியும், என்ன என்ன பிரச்சனை? என்ன புது பிரச்சனை? அல்ல, அது பழைய பிரச்சனை தான். ஆனா என்ன, அது உனக்கு தெரியாது. நான் உன்னை எப்படியாவது கோவத்துல டிவோர்ஸ் பண்ணணுன்றதுக்காக, பணத்தை ரெடி பண்ணணுன்றதுக்காக ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன திருடிட்டியா என்ன பணத்தை? அப்புறம் கடன் வாங்கினியா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணியிருந்தா கூட அந்த பிரச்சனையில இருந்து நான் ஈஸியா வெளியே வந்திருப்பேன். ஆனா நான் ஒரு பணக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன மனோஜ், கல்யாணம் பண்ணிட்டேன்னு என்கிட்ட இவ்வளோ ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால் இதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீனா எனக்கு துரோகம் பண்ண? இங்கே பாரு, துரோகம்லாம் ஒன்றும் பண்ணலை. அது ஒரு பைத்தியம் பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பதிலாக எனக்கு நிறைய பணம் கொடுப்பேன்னு ஆசைலாம் காட்டினாங்க. அப்புறம் நான் கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் ரொம்ப நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜோசியக்காரெல்லாம் ஒருத்தர் சொன்னான். எனக்கு இப்போல்லாம் அதை யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை இதுவோ அவங்களோட பிளானாக இருக்குன்னு கூட தோணுது. அதனால தான் அப்போ இருந்த மனநிலைமையில நானும் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். இது வீட்டுக்கு கூட தெரியாது, தெரியுமா? அப்போ மனோஜ், இந்த விஷயம் உங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாதா? யாருக்குமே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் சொல்கிறேன். என்கிட்ட மட்டும் எதுக்காக சொன்னேன்? அதான் நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டல்ல. இதுக்கப்புறமா நமக்குள்ளே என்ன இருக்க போகுது? அப்படிதான் கிடையாது. நமக்கு இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது என்ன இருந்தாலும் இல்லீகல் தான். ஸோ நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும் எனக்காக. என் மேலே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன மனோஜ், நீ புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கே? என்ன உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? நீ என்ன சொல்ல வர? பேசாமல் நம்ம 2 பேரும் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசலாம். அதெல்லாம் நடக்காத காரியம். நான் ஏற்கனவே காலையில் அந்த வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டேன். அவங்க எல்லாரும் என் மேலே கொலவெறியோடு இருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய இடம். கண்டிப்பாக என்னை கட்டாயப்படுத்தி அந்த பொண்ணு கூட வாழ வச்சாலும் வச்சிருவாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டா பணத்துக்காக எங்கள் அம்மா அந்த பைத்திய பொண்ணை கூட மருமகளாக ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுப்பாங்க. அதனால தான் இன்னும் நான் வீட்டில் கூட சொல்லாமல் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறமாவும் இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டு உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பைத்தியம் கூட வாழணும்னு யோசிச்சு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு முடிவை சொன்னேன். நீ என் மேலே மட்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக இது இல்லீகல் திருமணம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அப்புறம் அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அந்த விஷயத்துலேருந்து நான் எப்படியோ வெளியே வந்துடுவேன். அவங்க கொடுத்த பணத்தை கூட நான் நஷ்டஈடா நானே கூட வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரோகிணியும் மறைச்சு பார்த்துட்டு, என்ன மனோஜ் விளையாண்டுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன? எல்லாம் நடக்கும். நான் சொல்கிற மாதிரி பண்ணு. அவ்வளோதான், நான் வீட்டுக்கு போகிறேன். நீ உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் கொடு. போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணட்டும். ஆனால் அப்படி அரெஸ்ட் பண்ணால் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் உன்னோட கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சிருமே. தெரிஞ்சா தெரியட்டும். இதுக்கு மேலேயும் நான் எல்லாருக்காகவும் பயந்தோட இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன் கூட வாழணும், அவ்வளோதான் சொல்லிட்டு அவங்க ஒரு உறுதியான முடிவெடுத்துட்டு அங்கேருந்து போக. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மனோஜை பார்க்கும்போது ரோகிணிக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. அதனாலேயே அவங்க ரொம்ப ஆசையோட உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த விஷயத்த போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல, போலீஸ்காரங்களும் இப்படியா ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பெண் போலீஸை கூட்டிகிட்டு வந்து மனோஜை கைது பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வராங்க. பட் வீட்டில் இருக்க மனோஜுக்கோ என்னதான் ரோகிணி கிட்ட எப்படி நம்ம சொல்லிட்டு வந்துட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது நமக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. அங்கே நம்மளை அடித்தாலும் அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தோடு உட்காந்துருக்க. இதை பார்த்த விஜயாவோ என்னடா என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக போலீஸ்காரங்க அங்கே வராங்க. வந்ததோ மனோஜ் எங்கன்னு கேட்க விஜயாவும் பயத்தோட அப்படிலாம் யாரும் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் மனோஜோ ஐயோ எங்கள் அம்மா காரியத்தை கெடுத்துருவாங்க போலேன்னு சொல்லிட்டு நான் உள்ளதாக இருக்கேன் அப்படின்னு மனோஜே சவுண்டு போட்டுடுறாங்க.
விஜயாவுக்கு தலகால் புரியல. அவங்க அப்படியே கிறுகிறுன்னு உட்கார, என்னடா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ்காரங்க எதுக்காகடா உன்னை தேடி வந்திருக்காங்க? நீயும் என்ன நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீயா போய் மாட்டிக்கிட்டு இருக்க? அம்மா, இதுக்கான காரணம் என்னன்னு போக போக உங்களுக்கு புரிய வரும். ஆனால் நான் பண்ண காரியம் எல்லாமே தப்பாகவே இருந்தாலும் எனக்கு அப்போதைக்கு வேறு வழி தெரியலன்னு சொல்லிட்டு நான் தான் எல்லா தப்பையுமே பண்ணணும். உடனடியாக அவங்க போலீஸ் கூடயே சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனே போகிறாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவோ கத்தி கதறி, என் பையன் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான், முதல்ல அவனை விடுங்க விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரங்க மனோஜை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயாவோ யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம உடனடியாக முத்துவுக்கு கால் பண்ணி, டே மனோஜை போலீஸ்காரங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு அந்த ரோகிணி தான் பின்னாடி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என் மனோஜை எப்படியாவது மீட்டு கொடுடான்னு சொல்ல. ஆனா முத்துவுக்கோ இப்ப இவன் என்ன காட்டு பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்களும் உடனடியா மனோஜுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே மனோஜை அங்கே இருக்கிற பெண் போலீஸ் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உண்மையாகவே தெரியாமல் கட்டாய கல்யாணத்தை தான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணா ரோகிணியை கூப்பிட்டு கேளுங்க. ஆமாம், அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டு என்ன ஆக போகுது? அந்த பொண்ணு எவ்வளோ கண்ணீரோட வந்து என் புருஷன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிச்சு தெரியுமா? எங்களுக்கே அவ்வளோ பாவமாக போச்சு. அதனால தான் இன்ஸ்பெக்டர் உன்னை நொறுக்கி தள்ளிட்டு அதுக்கப்புறமா விசாரிக்கலான்னு சொல்லியிருக்காங்கன்னு மனோஜோட தலையிலேயே இடி இறங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல, மனோஜோ ரத்த வெள்ளத்தில் அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்த ரோகிணியும், ஐயோ இவங்களை எதுக்காக அடிச்சிங்க? இங்கே பாருங்க, இவங்களை அடிக்கிறதுல உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவங்க மனோஜுக்காக அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ரோகிணியும் மனோஜும் தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற போலீஸ்காரங்களுக்கும் ஒன்றும் புரியல. இந்த பொண்ணு என்னடானா அப்படி வந்து சொல்லிச்சு, இவங்க நடந்துக்கிறத பார்த்தா நமக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கே கரெக்டாக விஜயா அண்ணாமலைன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே வந்து இது 2யுமே பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் கொல்ல வெறியோட நினைக்கிட்டு இருக்கா. அங்கே வந்த முத்துவுக்கோ ஏதோ ஒரு விஷயம் இவன் பண்ணியிருக்கான், அதனால தான் இங்கே எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதனாலேயே அவங்க, இங்கே பாருங்க, என்ன விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக இவனை கைது பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, அப்போ அந்த பெண் போலீஸுமே, இந்த பொண்ணு இந்த ஆள் வேற யாரையோ 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதை இல்லீகலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்ல. ஆனால் விஜயாவும் இவ சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு, என் பையனை எதுக்காக பிடிச்சிட்டு வந்தீங்க? உண்மையாகவே என் பையன் அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் கல்யாணத்துலேருந்தே வெளியே வர வழி தெரியாமல் இவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இதில் எங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணுறது? இது எதையுமே நம்பாதீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க, உடனே அந்த போலீஸ்காரங்களும் மனோஜ் ரோகிணி கிட்ட கொடுத்த ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அதுல அவங்க 2 பேரும் கல்யாண கோலத்துல தாலி கட்டுற போஸ்ட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த பொண்ணை பார்த்துட்டு முத்துவுக்கு யாருன்னு நல்ல அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷாக்கிங்கோட மனோஜ் கிட்ட, டே என்னடா யாரோ ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, என்ன நடக்குது? நீ என்னதான்டா பண்ணியிருக்கான்னு கேட்க. ஆனால் மனோஜும், இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் முதல்ல இந்த பைத்தியக்கார கல்யாணத்துலேருந்து வெளியே வரணும், அதுக்காக தான் ரோகிணி கூட சேர்ந்து இப்படி ஒரு பிளானையே போட்டிருக்கேன்னு மெதுவாக விஜயா கிட்டேயும் முத்துக்கிட்டையும் சொல்ல, விஜயாவுக்கோ வந்ததே கோபம். போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம மனோஜுக்கு தர்ம அடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்த மனோஜோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.